அவ ஏதாவது சொல்லிருப்பான்ல, எங்க இருந்து போன் பண்ணா? அக்காவை பத்தி ஏதாவது சொன்னானா? சொல்லுங்கம்மா. அவ எதுவுமே சொல்லல. அவ என்ன சொன்னா, சௌமியா இப்ப நல்லதா இருக்கா, காலையில கொண்டு வந்து விட்டுடுறேன்னு சொன்னா. சொல்லிட்டு போன் வச்சுட்டான். சிஸ்டர், உங்க போன் கொடுங்க. ஒருவேளை அவ கடத்தலன்னா யாரு கடத்திருப்பாங்க? பிருத்வி, நான் இப்போ ஒரு ஃபோன் நம்பர் அனுப்பி வைக்கிறேன். அது யார் என்னன்னு ட்ரேஸ் பண்ணி கொஞ்சம் சொல்றியா? சீக்கிரம். காலையில சௌமியா கொண்டு வந்து பாதுகாப்பா வீட்டுல விட்டுறேன்னு அவன் அவ்வளவு உறுதியா சொல்றானா, அவன் கண்டிப்பா இங்க பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும். அங்கிள், எனக்கு என்ன தோணுதுன்னா, அக்காவை கண்டிப்பா ஆள் நடமாடுற இடத்துல வச்சிருக்க மாட்டான். நம்ம இன்னொரு தடவை போய் தேடி பார்க்கலாம். கண்டிப்பா அக்கா கிடைச்சிருவாங்க. இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கிள். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பார்க்கலாம். ஆனா நம்ம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சே, இருந்தாலும் எந்த தகவலும் தெரியல. ஞாபகம் வந்துருச்சு. ஒரே ஒரு இடம் இருக்கு, அங்க கண்டிப்பா அவன் கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நிமி, எங்க போற? சௌமியா அங்க கிடைப்பான எந்த கேரண்டியும் இல்ல. என் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் என்னால இங்க வீட்ல சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. ஏய் நிமி, மகேந்திரா, நீ என்னடா நினைக்கிற? யாரா அவளை கடத்திட்டு போயிருப்பாங்க? அதுதான் எனக்கும் புரியல. சிஸ்டர், இந்த ஒரு இடம் தான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அந்த ரவுடி கண்டிப்பா சௌமியாவை இங்க தான் வச்சிருக்கணும். நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. உன்னை பார்த்தா ஜோக் சொல்ற பொண்ணு மாதிரியும் தெரியல. சூப்பரா டைம் பாஸ் பண்றது எப்படி நான் சொல்லட்டுமா? கண்ணை மூடி நிம்மதியா தூங்குறது தான் ஒரே வழி. அதான் இந்த இருட்டில் உனக்கு துணையா நான் உன் கூட இருக்கேன்ல, நீ தைரியமா தூங்கலாம். குட் நைட். நான் இவனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் இருக்கான். அதே மாதிரி என் மேலே அக்கறையோடையும் இருக்கான். அவனோட ஜாக்கெட்டை எனக்கு கட்டி கொடுத்துட்டு பாவம் அவன் குளிரில் படுத்திருக்கான். இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியலையே.
மம்மி மம்மி நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். போங்க. சுமதி, எங்க யாரும் இல்ல, நான் பாத்துட்டேன். போலாமா? அந்த பக்கமும் யாரும் இல்ல. சரி வாங்க போய் யாரும் இல்ல. பார்க்கலாம். வா சுமதி. தேங்க் காட் போயிட்டாங்க. அட என்ன கடவுளே இது? என் புள்ளைக்கு கொஞ்சமாவது புத்தி கொடுத்துருக்கலாம்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம மிகப்பெரிய வேலையெல்லாம் செஞ்சிடுறான். போனை ஆஃப் பண்ணி வச்சிடுறான். அறிவு கெட்டவன் என்கிட்டயாவது பேசலாம்ல. எல்லாம் போச்சு. அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யறான். என்ன பத்தி? ஆனா என்ன பத்தி யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. அதானே? ஹே தங்கம், ஹலோ என் பிரீதா, தங்கக்குட்டி, என் சிங்கக்குட்டி, எப்படி இருக்க? எங்க இருக்க? யார் கூட இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரே கவலையா இருக்குடா. டேய், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஏன் ஒரு பொண்ணெல்லாம் கடத்துன? சரி, அந்த கொடுத்து வச்ச பொண்ணு யாரு? பொண்ணு அழகா இருக்கால? மருமகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. டேய், ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புடா. டேய், உன் அம்மாக்கு செல்ஃபி பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. சீக்கிரமா அனுப்பி வை. என் மருமகளோட முகத்தை நான் உடனே பார்க்கணும். உடனே பார்த்தாகணும். இப்பவே ஏய் பார்த்தாகணும். ஹலோ ஹலோ பிரீதா, சொல்றது கேளு. ஆ, சரி இங்க பாரு, யாருக்காவது திடீர்னு இருமல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? அடச்ச, இவ்ளோதானா? தண்ணி குடு. தண்ணி குடுத்தனே, அப்போ இருமல் நிக்கல. அப்போ நீ ஒண்ணு பண்ணு, துணியை நல்லா போத்தி விடு. குளிர்னால கூட இருமல் வரும். துணியை கழுத்துல சுத்தினா இருமலும் வராது, குளிரும் போயிடும். அதை விட இன்னொரு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. கசாயம். இஞ்சி போட்ட கசாயம் குடிச்சா இருமல் ஓடி போயிடும். சரி, என் மருமகளை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுடா. அப்படியே ஒரு போட்டோவும் எனக்கு அனுப்புடா. உன்னை பத்தி ஒரே கவலையா இருக்கு. பிரீதா, இந்த கேள்வியெல்லாம் நீ அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. நான் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். சரிடா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். அது கட் பண்ணிட்டா. அட கடவுளே, என் புள்ள இருக்கானே. நீங்க பாரு, நான் பண்றதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான். கழுத்துல துணி சுத்திக்கலன்னா அப்புறம் இருமல் நிக்காது. இருமல் நிக்கலன்னா உன்னால தூங்க முடியாது. கொடு. சரி போ. இவங்கள பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரியலையே.
யாரா இருந்தாலும் சரி, நான் அவளை காப்பாத்தி ஆகணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. விடுங்க, என்ன விடுங்க. விடு. உனக்கு ஒன்றும் ஆகலையே? அங்க பாருங்க. சரி, அந்த கிட்னாப்பரை ட்ரேஸ் பண்ணி லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. அவன் ஃபோன் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணிருக்காங்க. அவன் எங்க இருக்கான்? அங்கதான் நாம இப்ப போன இடத்துல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நாம அங்க போனப்போ அங்க யாருமே இல்லையே. ஒருவேளை அங்கிள் நம்ம போன இடத்துல சரியா தேடி பார்க்காம இருக்கலாம்ல? இல்ல சுமதி, நல்லா தேடி பார்த்தாச்சு. ஆனா அங்க யாருமே இல்லை. இன்னொரு தடவை போய் பார்க்கலாமே. ஒருவேளை நாம வந்ததுக்கு அப்புறம் அவங்க அங்க போயிருக்கலாம்ல. ஒரு தடவை என்னோட நிம்மதிக்காக மறுபடியும் அந்த இடத்துல போய் பார்க்கலாமே. சரிங்க சிஸ்டர். மை காட், சரியான வெக்கங்கட்ட கூட்டமா இருக்கீங்களேடா. உங்கள ஒருத்தரை கூட இன்னைக்கு நான் விட போறதில்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் வண்டியை சீக்கிரமா ஓட்டுங்க. சரி. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சரி. இப்ப நமக்கு டைம் இல்ல. நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும். உங்க கையில கத்தி பட்டிருக்கு. ரத்தம் வர அதிகமா போயிட்டு இருக்கு. இன்னும் உடம்புல கூல் ட்ரிங்கா ஓடுது. கிழிச்சா ரத்தம் தான் வரும். அதெல்லாம் பார்த்த முடியுமா? நீங்க பாரு, அதை விட முக்கியம் நான் உன்னோட உயிரை காப்பாத்தி ஆகணும்.
ஆமா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். இல்ல நீ யாரு? உன்னை எதுக்கு இத்தனை பேர் கிட்னாப் பண்ண பாக்குறாங்க? அவங்க இல்ல நீயும் உன் தங்கச்சி இந்த மாதிரி எத்தனை பேர்ட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க? இவங்கள சூனியக்காரங்க. அப்ப நாங்க யாரும் சூனியம் எடுக்கிறவங்களா? காலையில இருந்து நான் தான் உனக்கு கிடைச்சேனா? இல்ல இந்த காலத்துல சூனியம் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல அது வந்து அவங்களா. சரி அதை விடு. சுமதி, சுமதி நில்லு. நீ உள்ள தனியா போகாத. இன்னும் 2 நிமிஷத்துல போலீஸ் வண்டி வந்துடும், நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம். அவர் சொல்றது சரிதான், நீ வாமா. முதல் வாட்டி அப்படியே தப்பிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் போலீஸ் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? முதல்ல இங்கேருந்து காலி பண்ணி ஆகணும்.